எடப்பாடி பழனிசாமி தரப்பு ஆதரவாளர் மணிகண்டன் நம்மோடு நேரலையில் இணைந்திருக்கிறார். மணிகண்டன், இது நீங்க காலையில நடந்த அந்த நிகழ்வுக்கும் நீதிபதிகள் இப்போ சொன்ன அந்த நிகழ்வும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனத்தை வச்சுங்க. ஆனா இது இபிஎஸ் தரப்புக்கு கிடைத்திருக்கக்கூடிய வெற்றி அப்படின்னு ஒரு கிளைமிங் நடக்கிறது, எப்படி பார்க்கிறது இது? அதாவது சார், இது கிடைத்த வெற்றி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓரளவு கிடைத்த வெற்றி. ஏன்னா இதுல முன்னாள் அமைச்சர் திரு சி.வி. சண்முகம் ஒரு குறிப்பிட்ட மாதிரி யார் தலைமையில் பொதுக்குழு நடக்க வேண்டும் அப்படிங்கிறப்ப ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு தமிழ்மகன் உசேன் அவர்கள் தலைமையில்தான் இந்த பொதுக்குழு நடக்கணும் அப்படிங்கறத நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது ஒரு விஷயம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா இதுல சைனிங் அத்தாரிட்டின்னு சோகால்டு ஆரம்பத்துல இருந்து கிளைம் பண்ணிட்டு இருக்கிறாரு திரு பன்னீர்செல்வம். அதை அவங்க திரும்ப திரும்ப வலியுறுத்தி கேட்டப்ப கூட நாங்கள் உத்தரவிடுகிறோம் அப்படின்னு அவங்க வாதத்தை பத்தி பெருசா பொருட்படுத்தாம உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் இந்த ஆர்டர் போட்டிருக்காங்க. ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இதை எப்படி நடைமுறை சாத்தியப்படுத்துவது, இன்னும் 2-3 நாள்ல பொதுக்குழுவை கூட்டுறது அப்படிங்கிறது நடைமுறை சாத்தியம் என்ன? பேட்டி வருகிறது, நேரலை எடுக்கவும். போலாமா வாய்ஸ்? போலாமா சார்? போலாம் சார். இன்னைக்கு உத்தரவு உங்களுக்கு சாதகமா வந்திருக்கா, அவங்களுக்கு சாதகமா வந்திருக்கா? என்ன உத்தரவுல என்ன முக்கியமான விஷயம் சொல்லப்பட்டிருக்கு? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் ஆரம்ப கட்டத்திலிருந்தே கூறியது ஒன்றே ஒன்றுதான். கழகத்தினுடைய ஒற்றுமை, கழகத்தினுடைய சின்னமான இரட்டையரை பாதுகாக்க வேண்டியது கழகத்தினுடைய தொண்டர்களுடைய கடமை என்று சொல்லி அவர் ஒருங்கிணைந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரட்டை இலை சின்னத்தை பெறுவதற்கு நான் எந்த வேட்பாளராக இருந்தாலும் அவர்களுக்கு நான் ஒப்புதல் அளிக்க தயார் என்று சொல்லி அவர் நேற்றைய தினம் பல நேரங்களில் கூட அந்த பேட்டியை கொடுத்திருக்கின்றார். அப்படி கொடுத்ததன் அடிப்படையில் இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி சின்னமான இரட்டை இலையை அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அவருடைய எண்ணப்படி அவர்கள் நினைத்ததுபடி பாதுகாத்திருக்கின்றார் என்ற அடிப்படையில் தான் இந்த நீதிமன்ற உத்தரவு இருக்கின்றது என்பதை நான் நினைக்கின்றேன். இன்னைக்கு இந்த உத்தரவுல கையொப்பமிடக்கூடிய அதிகாரம் அப்படின்றது ஓபிஎஸ் தரப்பினருக்கெல்லாம் கொடுக்கப்படல, வெறும் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்குன்னு எதிர்த்தரப்பு சொல்றாங்க. அது உண்மைதானா? உங்களுக்கான அதிகாரங்கள் எந்த அளவுக்கு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு இந்த தீர்ப்புல? இந்த வழக்கை பொறுத்தவரையில் தீர்ப்பு தள்ளி வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வழக்கை பொறுத்தவரை இந்த இடைக்கால மனு தாக்கல் பட்டதன் அடிப்படையில் இந்த இடைக்கால மனுக்காக ஒரு தீர்ப்பினை கொடுத்திருக்கின்றார்கள். இந்த இடைக்கால மனுவில் இதற்காக மட்டும் பொருந்தும் ஒரு தீர்ப்பினை கொடுத்திருக்கின்றார்கள். அந்த வகையில் இடைக்கால பொதுச் செயலாளராக இரட்டை இலை சின்னத்தில் கையொப்பமிட திரு எடப்பாடி பழனிசாமிக்கும் அதிகாரம் அவர்கள் அளிக்கவில்லை என்பதுதான் அந்த தீர்ப்பு. அந்த வகையில் பொதுக்குழுவால் ஒழுங்கு நடவடிக்கைக்கு உட்பட்ட தீர்மானத்தை நிறைவேற்றியதாக 11/7 அன்று கூறிய அதனை கூட நீதிமன்றம் இன்று உத்தரவில் அன்று நீக்கப்பட்ட 4 பேர் நீக்குவதாக சட்டவிரோதமாக நீக்கப்பட்ட அந்த 4 பேர் கூட இந்த பொதுக்குழுவில் அவர்களுடைய முடிவையும் கருத்துக்களையும் தெரிவிக்கலாம் என்று சொல்லி உத்தரவிட்டது தர்மம் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் பக்கம்தான் என்பதை எடுத்துரைக்கும் வகையில் இந்த உத்தரவு அமைந்திருக்கின்றது. இப்போ அதே நேரத்தில் இவங்களுடைய அதாவது எடப்பாடி தரப்பினர் கொண்டு வந்த அவைத்தலைவரான தமிழ்மகன் உசேன் அவர்களுக்கான கையொப்பமிடக்கூடிய அத்தாரிட்டியை கொடுத்திருக்காங்க. அவர் தான் ஃபைனலா ஒரு டிராப்டை எலெக்ஷன் கமிஷனுக்கு அனுப்பிச்சு வைப்பாங்க. அப்போ இது கிட்டத்தட்ட அவங்க தரப்பு சாதகமான விஷயமா நம்ம பார்க்கலாம் தானே சார்? இங்கே கூட அவங்க கொண்டு வந்த ஒரு நபரை இவங்க அங்கீகரிச்சிருக்காங்க. இங்கே தரப்பு என்பது அல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று இன்றைய சூழ்நிலையை எடுத்துக்கொண்டால் ஒன்று அண்ணன் ஓபிஎஸ், மற்றொன்று இபிஎஸ். இவர்களை தவிர்த்து தரப்பு என்பது யாரும் இல்லை. அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் நான் இரட்டை இலையில் கையெழுத்திடுவேன் என்று சொன்ன அதன் அடிப்படையில் இன்றைய தினம் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. அதற்கென்று இடைக்கால பொதுச் செயலாளர் என்று கடந்த சில மாதங்களாக கூறிக்கொண்டு எங்களுக்கு அதிகாரங்கள் இருக்கின்றது என்ற அந்த கூற்றுக்களை கூட நீதிமன்றம் நிராகரித்து அவர்களுக்கும் அந்த அதிகாரத்தை நீதிமன்றம் அளிக்கவில்லை. ஓபிஎஸ் தரப்பு வழக்கறிஞர் மனோஜ் பாண்டியன் செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்த்தோம். திரு குப்பகிருஷ்ணன் தொடர்ச்சியா சி.வி. சண்முகம், மனோஜ் பாண்டியன் இருவரையும் பேசியதை கேட்டிருப்பீங்க. உங்களுடைய கருத்து நிறைவு கருத்தாகவும் பதிவு செய்யலாம். நடந்து கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த விவாதத்தை துவக்கி வைத்தது என் மூலமாக
எனவே என் மூலமாக நான் சொல்ல வேண்டியதை சொல்லிவிட வேண்டும். உச்சநீதிமன்றத்திலே அவர்கள் பொதுக்குழு உறுப்பினரை கூட்ட வேண்டும் என்று சொன்னால் அதிலே எங்கள் தரப்பு பொதுக்குழு உறுப்பினரையும் சேர்த்து முடிவெடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் எங்களுடைய பொதுக்குழு உறுப்பினரை சேர்ப்பதற்கு கால அவகாசம் இல்லை, ஒரு நாள் தான் இருக்கிறது. அதுக்கு வேண்டாம் ஒரு அவகாசம் கொடுங்கள், நாங்கள் பொதுக்குழு உறுப்பினரை கூட்டி கொண்டுள்ளோம், வேட்பாளரை தேர்வு செய்வோம், அதற்கு தயார். போதிய அளவிற்கு மக்களுக்கு நான் விளக்கம் சொல்லிவிட்டேன். இந்த இயக்கம் கோர்ட்டு இதில் தமிழ் மகன் உசேன் எங்கிருந்து வருகிறார்? அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட 11ஆம் தேதி பொதுக்குழுவே செல்லாது என்பதுதான் தீர்ப்பு ஒத்தி வைத்திருக்கிறது. அப்புறப்படி தமிழ் மகன் உசேன் உள்ளே வருவார்? ஒரு நீதிபதி வேண்டால் உட்காருங்கள், எங்கள் தரப்பு பொதுக்குழு உறுப்பினரை கூட்டி வர்றோம், உங்கள் உறுப்பினரை கூட்டி வாங்க, முடிவு பண்ணுவோம். இதன் அடிப்படையில் எடுக்க வேண்டும். இந்த தீர்ப்பு எங்களுக்கு சாதகமான தீர்ப்பு. மக்களை சந்திப்பதற்கு இன்னும் சொல்லுகிறேன், தமிழ்நாடு நியூஸ் 18 அவர்களுக்கு வணக்கம். எங்கள் தரப்பு வாதத்தை நீங்கள் மக்களிடம் எடுத்து சொல்லுவதற்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லோருக்கும் சட்ட ரீதியாக என்ன நுணுக்கங்கள் இருக்கிறது என்பதை படிப்படியாக ஆராய்ந்து எடுக்க வேண்டிய முடிவுகளாக இருக்கிறது. இணைப்பில் வந்து உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு கிருஷ்ணன் மணிகண்டன். மேலும் பல்வேறு அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.